மலேசியாவில் கோவிட்-19 சம்பவங்கள் அதிகரிக்க JN.1 திரிபே காரணம். சிங்கப்பூர், தாய்லாந்தில் நிலைமை மோசம். மலேசிய இந்தியர்களுக்கு பெருமை சேர்த்த சரிகமபா எமித்ரா மற்றும் இதர கலைஞர்களின் சரிகமபா லீல்செம் லைவ் கலை நிகழ்ச்சி. கிலுவாங்கில் போலீசை பாரங்கத்தியால் தாக்கிய கடும் குற்றவாளி சுட்டுக்கொலை. பழ விற்பனை மோசடி. ஹருமானிஸ் மாம்பழ முதலீட்டில் 67,000 ரிங்கெட்டை இழந்த ஆசிரியர். 11.3 மில்லியன் ரிங்கெட் கடன் ஒப்புதல் தர 3 லட்சம் ரிங்கெட் லஞ்சம் பெற்ற வங்கி அதிகாரிகள். MACC கைது. ஆசிய நாடுகளில் கோவிட்-19 மீண்டும் வேகம் எடுப்பதற்கு JN.1 பிறழ்வே காரணமாகும். இது ஒமிக்ரான் குடும்பத்தை சேர்ந்தது. இதன் துணை பிறழ்வுகளான LF.7, NB.1.8 போன்றவையும் வேகமாக பரவி வருகின்றன. இம்மாத தொடக்கத்தில் இருந்தே சிங்கப்பூர், தாய்லாந்து, ஹாங்காங் போன்ற நாடுகளில் நோய் சம்பவங்கள் கணிசமாக உயர்ந்து வருகின்றன. சிங்கப்பூரில் கோவிட் நோய் சம்பவங்கள் முந்தைய வாரத்தை விட 28 விழுக்காடு உயர்ந்துள்ளன. ஹாங்காங்கிலும் அந்நோய் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இதனால் பாதுகாப்புக்காக புதிய ஊக்க தடுப்பூசியை போடுமாறு அம்மாநகர மக்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த நடப்பு நிலவரம் இவ்வட்டாரத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கு முன்னெச்சரிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் மலேசியாவில் கோவிட்-19 இன்னமும் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உள்ளது. அந்நோய் கண்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு கூறியது. இவ்வாண்டு தொடக்கத்தில் இருந்து கடந்த மே 20 வரை நாட்டில் 11,000க்கும் மேற்பட்ட கோவிட்-19 நோய் சம்பவங்கள் பதிவாகின. எனினும் அது சரிந்து வரும் போக்கையை காட்டுவதாக KKM விளக்கியது. கடந்த 7 நாட்களில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டோரின் சராசரி எண்ணிக்கையும் 45 பேரில் இருந்து 37க்கு குறைந்திருப்பதை அமைச்சு சுட்டிக்காட்டியது. அண்மையில் இந்தியாவின் வி தமிழ் தொலைக்காட்சியில் நடைபெற்ற சரிகமபா லீல்செம் பாடல் போட்டியில் 3வது இடத்தை பெற்று மலேசியாவிற்கு பெருமை சேர்த்த ஸ்லாங்கோர் பகோதா சுராஸ் தமிழ் பள்ளியின் மாணவியான பாடகி எமித்ரா ரவிச்சந்திரனை கௌரவிக்கும் வகையில் மலேசியாவில் சரிகமபா லீல்செம் லைவ் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடைபெறவிருக்கிறது. மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ M. சரவணன் தலைமையில் எதிர்வரும் ஜூன் 28ஆம் தேதி சுராஸ் மனாரா PJRM டேவான் ஒவாசானில் மாலை மணி 6:30 அளவில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் சரிகமபா லீல்செம் நிகழ்ச்சியில் இறுதி சுற்றுக்கு தேர்வு பெற்ற இதர 6 பாடகர்களும் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். ஜி தமிழ் தொலைக்காட்சியினால் மலேசியாவின் ஸ்வர்ணலதா என புகழப்பட்ட 12 வயதான ஹெமித்ரா கோலாலம்பூரில் தம்மை கௌரவிக்கும் வகையில் நடைபெறும் நிகழ்ச்சி குறித்து வணக்கம் மலேசியாவுடன் தனது மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொண்டார். ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இவ்வளோ ஓட் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட டீம் சொல்கிறாங்க உனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண மலேசியா, சிங்கப்பூர் மக்களுக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் 3 கண்ட்ரிலேருந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் ரொம்ப நன்றி. நான் சந்தோஷப்படுறேன். இந்த வர்ற 28ஆம் தேதி ஷோக்கு எல்லோரும் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மட்டும் வரல, என்னோட குட்டீஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. மஹதி குட்டி, அபினேஷ் அண்ணா, யோகஸ்ரீ அக்கா, டிவினேஷ், ஸ்ரீமதி அக்கா, அதில் நானும் ஒரு ஆளாக பாட போகிறேன். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் பாட்டை பற்றி. இப்படி தான் பாடணுன்னு இது ஒரு விதி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்லி தந்தாங்க. பாட்டை பற்றி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இசைத்துறையில் சாதனை படைக்க விரும்பும் நமது மண்ணின் மைந்தர்களுக்கு, குறிப்பாக கலைத்துறையில் ஆர்வமுள்ள சிறார்களுக்கு சிறந்த உற்சாகத்தை வழங்கும் வகையில் எமித்ராவின் வெற்றி அமைந்துள்ளது. அவரது கலை உலக பயணத்திற்கும் அவரது திறமையை உள்ளூர் கலைஞர்கள் நேரடியாக பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் சரிகமபா லீல்செம் லைவ் நிகழ்ச்சிக்கான முக்கிய ஸ்பான்சராக விஷால் ஸ்ரீம்தி என்டர்பிரைஸ், தாஸ்லி மார்க்கெட்டிங் மலேசியா சென்டரியான் பெர்ஹாட், தாமரை ஜுவல் சென்டரியான் பெர்ஹாட் ஆகியவற்றுடன் மேலும் சில நிறுவனங்களும் இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் நாட்டிற்கு பெருமை தேடித்தந்த இளம் பாடகி எமித்ராவுக்கு சிறப்பை சேர்க்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளராக இருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைவதாக விஷால் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சி உலகத்திலேயே இது முதலாக மலேசியாவிலே நடைபெறுகின்றது என்ற பெருமை மலேசியா மக்களுக்கு சாரும். காரணம் என்னவென்றால் லிட்டில் சாம்ப் இப்பொழுது தான் முடிந்தது. அந்த முதல் நிகழ்ச்சி மலேசியாவிலே நம்ம நடத்துகிறோம்.
காரணம் என்னவென்றால் நம்மளுடைய மலேசியா நாட்டில் பிரதிநிதித்து தமிழ் பள்ளி மாணவி ஹேமித்ரா அவர்கள் கலந்து கொண்டு 2வது ரன்னரா பட்டத்தை மலேசியாவுக்கு பெருமையை தேடி தந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் ஒரு பெரிய மாபெரும் கலை நிகழ்ச்சி ஒன்று 28ஆம் தேதி 6வது மாதம் விஸ்மா கராக்கன் பவாசான் மண்டபத்தில் நடைபெறுகின்றது. நிறைய மக்கள் இவர்களை பார்க்க வேண்டும், இவர்களை கொஞ்ச வேண்டும், இவர்களுக்காக நிறைய விதமான பொருட்களை வாங்கி கொண்டு வைத்திருக்கின்றார்கள். இவர்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நாம் நடத்துகின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு இசைக்குழுவும் நம் நாட்டு கலைஞர்கள் கொண்டு தான் இசை வாசிக்கப் போகின்றார்கள். அதே சமயத்தில் பாடகர்களும் அற்புதமான பாடகி குட்டீஸ்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் சேர்த்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு டிக்கெட் குறிப்பாக www.ticket2u.com நீங்கள் போய் பெற்றுக்கலாம். முழுக்க சரிகமப்பா லீல்செம் கலைஞர்களுடன் நமது இளம் பாடகி எமித்ராவும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி உள்ளூர் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் வகையில் அமையும் என்பதோடு இந்த நிகழ்ச்சிக்கு ரசிகர்களின் ஆதரவும் திரளாக இருக்கும் என நம்பலாம். இந்த நிகழ்ச்சியை நேரில் காண விரும்புவோர் ticket2u.com என்ற அகப்பக்கத்தில் தொடர்பு கொள்ளலாம். 2022 முதல் 2024 ஆண்டு வரை 3 லட்சம் ரிங்கெட் லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு 11.3 மில்லியன் மதிப்பிலான சுமார் 39 வங்கி கடனுதவிகளுக்கு ஒப்புதல் வழங்கிய 4 முன்னாள் வங்கி அதிகாரிகள் உட்பட 5 நபர்கள் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 30 முதல் 50 வயதுக்குட்பட்ட அசந்தேக நபர்கள் நீதிமன்றத்தின் கட்டளைக்கிணங்க விசாரணைக்கு உதவுவதற்காக சுமார் 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்று சபா ஊழல் தடுப்பு ஆணையத்தின் இயக்குனர் டத்தோ கருணாநிதி வாய் சுப்பையா தெரிவித்துள்ளார். மேலும் அசந்தேக நபர்கள் அனைவரும் ரொக்கமாகவும் அவர்களின் வங்கி கணக்குகளுக்கு பரிமாற்றம் செய்வதன் மூலமாகவும் லஞ்சம் பெற்றதாக நம்பப்படுகிறது. மேலும் இந்த வழக்கு தீர விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் சரியான முடிவினை கண்டறியும் என்றும் டத்தோ கருணாநிதி விளக்கமளித்துள்ளார். GM இந்தியன்ஸோடு விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது. திரண்டு வாருங்கள். ஜோஹர் கிலுவாங் கம்போங் பலிம்பாங் போலீசாரை பாராங்கத்தியால் தாக்கிய கடும் குற்றவாளி சுட்டுக் கொல்லப்பட்டான். நேற்று அதிகாலை 3:45 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் பதிவு எண்பட்டை இல்லாத மோட்டார் சைக்கிளில் வந்த அவ்வாடவனின் நடவடிக்கைகள் ரோந்து போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தின. இதையடுத்து அவனை பின்தொடர்ந்த போலீசார் செம்மணி தோட்டம் அருகே செம்மண் சாலையில் மடக்கி பிடித்தனர். பரிசோதிக்க முற்பட்ட போது திடீரென ஆவேசமடைந்த அவ்வாடவன் கையில் இருந்த பாராங்கத்தியை எடுத்து சுழற்ற அது போலீஸ்காரர் ஒருவரின் சட்டை முழங்கையில் பட்டது. பின்வாங்குமாறு எச்சரிக்கப்பட்ட போதும் அவன் கேட்கவில்லை. மாறாக சரமாரியாக போலீஸை தாக்கினான். இதனால் தங்களையும் பொதுமக்களையும் தற்காத்துக் கொள்ள வேறு வழியின்றி போலீசார் துப்பாக்கி சூட்டை நடத்தினர். அதில் அவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். அவனிடம் அடையாள ஆவணங்கள் எதுவும் இல்லை என்ற போதிலும் வெளிநாட்டு ஆடவன் என நம்பப்படுவதாக கிலுவாங் போலீஸ் கூறியது. தொடக்க கட்ட விசாரணையில் 2024 ஆண்டில் இருந்தே அவன் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அந்நபர் சுட்டுக் கொல்லப்பட்டதன் மூலம் கிலுவாங்கில் 5 கொள்ளை சம்பவங்களுக்கும் கோத்தாத்திங்கியில் ஒரு சம்பவத்திற்கும் தீர்வு காணப்பட்டுள்ளதாக போலீஸ் கூறியது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். குவாலா தெலுங்கானு வக்காஃப் துங்கா போலி ஹருமானிஸ் மாம்பழ முதலீட்டில் ஏமாந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவர் தனது மொத்த ஓய்வூதிய சேமிப்பு தொகையான 67,573 ரிங்கேட் 63 சேனை இழந்துள்ளார். 61 வயது மதிக்கத்தக்க அந்த ஆசிரியர் முதலில் முகநூலில் ஹருமானிஸ் விற்பனை விளம்பரத்தை பார்த்ததாகவும் பின்னர் சந்தேக நபரை தொடர்பு கொண்டு அதன் முதலீட்டு விவரங்களை பெற்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் வழங்கிய முதலீட்டு குறியீட்டை பெற்ற அடுத்த நாள் தனது வங்கி சேமிப்பு அனைத்தும் மறைந்து விட்டதை கண்டறிந்த ஆசிரியர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக குவாலா தெலுங்கானு காவல்துறை தலைவர் அத்லி மொமானோ தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு மேற்கட்ட விசாரணையில் இருப்பதாகவும்
பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் செயலாற்ற வேண்டும் எனவும் காவல்துறையினர் கேட்டுக்கொண்டனர். பிரம்மாண்ட அரங்கம், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள், ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள், லட்சக்கணக்கான பார்வையாளர்கள், மில்லியன் கணக்கான சாய்ஸஸ், இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 4 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி, கிளாங்கர். இதுவரை இல்லாத பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.